Why this player not deserve to play in Test or ODI? ருத்ராஜ் கெய்க்வாட் லிஸ்டியில வந்து விராட் கோலி அவர்களை பின் தள்ளி இருக்காரு. நிறைய ரன்ஸ் வச்சிருக்க பிளேயரா ருத்ராஜ் மாறி இருக்கு. ஆரம்பத்திலே சொன்னதுதான் ருத்ராஜுக்கு ஓடிஐல டெஸ்ட்ல வாய்ப்பு கொடுக்கும். ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஐபிஎல் ஆடும்போது நீங்களே பாத்தீங்க, ருத்ராஜ் அவரோட இன்னிங்ஸுக்கு டெஸ்ட்டுக்கு அக்யூரேட்டான இன்னிங்ஸ் ஐபிஎல்லே காமிச்சிருப்பாரு. T20லே டெஸ்ட் ஆடுறாருன்னா டெஸ்ட்ல விட்டா எந்த மாதிரி ஆடி இருப்பாரு. இந்த மாதிரிலாம் வந்து கலாய்க்கணும், மார்க் பண்ணணுன்றதெல்லாம் என்னோட இது கிடையாது. அண்ட் ருத்ராஜ் டிசர்வ் டு ஹேவ் அ சான்ஸ் இன் ஓடிஐ அண்ட் டெஸ்ட். ரெண்டு ஃபார்மேட்லயும் ஒரு கண்டிப்பா பிளேயர் ஆகணும். சாய் சுதர்ஷன் நோ மோர் அ டெஸ்ட் பிளேயர். அவருக்கு ஓடிஐலயும் T20லயும் வாய்ப்பு கொடுங்க. ருத்ராஜுக்கு டெஸ்ட்ல வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறமா தெரியும் யார் யார் என்னென்ன கேப்பபிள்ன்ட்டு. சமீபத்துல நடந்த இதுதான். ஜெய்ஸ்வால் வந்து டிராஃபியை கேட்கும் போது கில் அதை கண்டுக்காம போயிருக்காரு. ஜெய்ஸ்வால் உங்களுக்கே தெரியும், 18 வயசுல டெபியூ ஆகி சீக்கிரமா 1000 அடிச்சாருன்னு. இந்த ஒரு காண்டு பிடிச்ச இதுல கூட இந்த மாதிரி செயல பண்ணியிருக்கான். கில்லு சஞ்சு சாம்சன் அவரை தூக்கிட்டு 2026 வேர்ல்டு கப் ஜெயிச்ச போஸ்டே போட்டிருக்காரு. அதே உங்களுக்கு தெரியும். அண்ட் அகெயின் இந்த மாதிரியும் ஒரு கீழ்த்தரமான ஒண்ணு பண்ணியிருக்காரு. கில் நாட் டிசர்வ் டு பி இந்தியன் கேப்டன். இந்தியன் கேப்டன்சியை ஜெய்ஸ்வாலோ அப்படி இல்லைன்னா வைஸ் கேப்டன் KL ராகுலுக்கும் கொடுத்துருங்க. அதை விட்டுட்டு இவனை கில்ல 3 ஃபார்மேட் கேப்டன் ஆக்கணும், பிளேயர் ஆக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ ருத்ராஜ் டிசர்வ் டு பி ODI அண்ட் டெஸ்ட். இதை நம்புறன்றவங்க கமெண்ட்ல தெரியப்படுத்திருக்கோங்க. தேங்க்யூ.